கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியா நமக்கு தருகிற வார்த்தை மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களை வாசிக்கலாம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதனுடைய 22-23 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரை, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நாம இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனங்கள், இந்த சம்பவம் தேவபிள்ளைகளாகிய நாம் நன்றாய் அறிந்த சம்பவம். ஆனா இந்த நாளிலே தேவபிள்ளைகளாகிய நமக்கு இதிலிருந்து பிரதானமான காரியங்களை, ஆவிக்குரிய அர்த்தங்களை தேவன் நமக்கு காண்பித்து தரப்போகிறார். தேவபிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எச்சரிப்போடு கவனமாய் கர்த்தருக்கென வாழ முடியாது. முதலாவது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியம்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில், நீங்கள் என்னை குறித்து யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, இதை உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவை இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதன் பிற்பாடு ஒரு சில வசனங்களுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் எருசலேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நிறைவேற்ற போகிற சிலுவையின் பாடு மரணங்களை குறித்து தம்மோடு கூட இருக்கிற சீஷர்களிடத்தில் அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அந்த நேரத்திலும் சீமோன் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனியே அழைத்து சென்று, ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்க கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன தெரியுமா? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி பிசாசை கடிந்து கொண்டு, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லுகிறான். இந்த ரெண்டு சம்பவத்தையும் வைத்து தேவன் இன்று நமக்கு கற்றுத்தருகிறது என்ன தெரியுமா? பேதுரு என்கிற ஒரே நபர் பரலோகத்தின் வெளிப்பாடையும் வெளிப்படுத்துகிறார், அதே நேரம் பிசாசின் கிரியையும் வெளிப்படுத்துகிறார். இதுக்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவர்களாகி நாம் எச்சரிப்போடு எல்லா காரியத்தையும், எல்லா மனிதர்களையும், எல்லா ஆலோசனைகளையும் நாம் கையாள வேண்டும். எந்த ஒரு மனுஷனுக்குள் இருந்து தேவனுடைய வார்த்தை பரலோகத்தின் வெளிப்பாடு வெளிப்படுகிறதோ அதே மனுஷனை பிசாசும் பயன்படுத்தலாம். அதனால நீ எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறதுக்காக தேவர்களாகிய நம்மை உணர்த்தும்படியாய், எச்சரிக்கும்படியாய் கர்த்தர் இந்த சம்பவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில இடறி போகவும் பின்மாறி போகவும் தங்களுக்கென தேவன் நியமிக்காத பாதையிலே வழி விலகி போகும். என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தங்களை நோக்கி வருகிற எல்லா ஆலோசனைக்கும் அப்படியே செவி கொடுக்கிறது தான் காரணம். ஒரே மனுஷன் தான், அவனுக்குள் இருந்து பரலோக வெளிப்பாடும் வருகிறது, பிசாசின் கிரியைகளும் பிசாசின் நினைவுகளும் வெளிப்படுகிறது. இதைதான் வேதம் சிம்பிளா சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு, எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். மனுஷனை நம்புவதை தேவர்களாகிய நாம் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரம் தேவர்களாகிய நாம் யாருமே நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் தேவனால் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற சாட்சியை பெற்ற தாவீதை கொண்டு தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார், நீரே என் நம்பிக்கை என்று. நம்முடைய தேவனை நம்முடைய நம்பிக்கையா இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய நம்பிக்கை முழுவதையும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிறானோ அவன் நிச்சயமாய் இடறி போக மாட்டான். ஏன் தெரியுமா? அவன் தன்னை நோக்கி வருகிற எல்லா சத்தத்திற்கும் செவி கொடுக்க மாட்டான். அதே நேரம் தன்னை நோக்கி தன்னுடைய தேவன் பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் அவன் செவி கொடுப்பான். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறான், அவைகள் அந்நிய சத்தத்துக்கு விலகி ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறான். தேவர்களாகி நாம் எந்த ஒரு மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஆலோசனையும் அப்படியே எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய கூடாது. ஒரு காரியம் அவர்களை பயன்படுத்தி தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுத் தந்திருக்கலாம். பேதுருவை போல பரலோகத்தின் வெளிப்பாடை வெளிப்படுத்துகிற சில நன்மையான காரியங்களை சிலரை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கலாம். அதுக்காக அவங்க பேசுற எல்லாமே பரலோகத்தின் வெளிப்பாடு என்று நாம் நினைக்க கூடாது. அது நம்முடைய மதியினம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அப்போஸ்தலர்களில் முதன்மையானவன் என்று பெயர் பெற்றவன். அந்த பேதுருவையே பிசாசு என்ன பண்றான்? தன்னுடைய நினைவுகளை வெளிப்படுத்த பயன்படுத்துறான். இப்ப தேவ பிள்ளைகளாகி நாம் இந்த இடத்துல எச்சரிப்போடு இருக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யாரிடத்துல இருந்து என்ன ஆலோசனை வந்தாலும், எந்த காரியத்தை எந்த ஒரு மனுஷன் நம்மை நோக்கி நமக்கு அவர்கள் தெரியப்படுத்தினாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவை எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நம்முடைய தேவனுக்கு அதை தெரியப்படுத்தணும். ஏன்னா நம்முடைய தேவன் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்தவர். எது நன்மை எது தீமை என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நினைக்கலாம், ஏன் நமக்கும் தெரியல எது நன்மை எது தீமைன்னு சொல்லி, நமக்கும் சிலது தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். தேவனாகி நமக்கு மனுஷனுக்கு ஒரு அளவுதான் பார்க்க முடியும். எந்த நிலையிலும் மனுஷனுக்கு ஒரு அளவுதான் அவனால் என்ன பண்ண முடியும்? யோசிக்க முடியும், பார்க்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஆனா எல்லாவற்றையும் ஆதி முதல் அந்த மட்டும், துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தர் ஒருவரே அறிந்தவர். அவருக்கு மட்டும்தான் தெரியும். தேவர்களாகி நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? எல்லா ஆலோசனையும் எல்லா வார்த்தைகளையும் நம்மை நோக்கி வருகிற எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே வைத்து நாம் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதுல எது உம்முடைய சித்தம்? இதுல எது பரலோகத்தின் வார்த்தைகள், பரலோகத்தின் வெளிப்பாடு? அதை எனக்கு தெரியப்படுத்தும். அதே நேரம் இதுல எது பிசாசின் வார்த்தைகள், பிசாசின் தந்திரமான உபதேசங்கள், பிசாசின் நினைவுகள், இவைகளையும் எனக்கு தெரியப்படுத்தும். தேவர்களாகி நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே மாற வேண்டும் என்று நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னும் அதே நிலையில, துவக்க நிலையிலே, கணுக்கால் அளவிலே நாம் இருந்தோமேனால் மூழ்கி மூழ்கி நீச்சல் ஆழத்திலே செல்லுகிற அந்த அனுபவத்தை நம்மால் அனுபவிக்க முடியாது. அதன் பிற்பாடு தேவன் நமக்கு தருகிற இரு கரையிலும் கனிதரும் விருட்சங்களால் நிறைந்த அந்த நன்மையான இடத்திலே அவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிற அந்த ஆசீர்வாதமான அனுபவங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. துவக்க நிலையில் இருந்தா எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு நம்மால் ஆயத்தமாக முடியும்? நமக்கென தேவன் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்ந்து நமக்கென தேவன் வைத்திருக்கிற காரியங்களை செயல்படுத்தி அவர் நமக்கென நியமித்த பாதையிலே ஓடி முடித்தால்தான் நமக்கென தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனிலே வாடாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப தேவன் என்று காண்பித்து தருகிறது, தேவன் ஒருவரை சகலத்தையும் அறிந்தவர். நமக்கென தேவன் வைத்திருக்கிற நன்மையான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காத தீமையான காரியங்களையும் தேவன் ஒருவரை அறிந்திருக்கிறார். இப்ப தேவர்களாகி நாம் நம்மை நோக்கி வருகிற எல்லா ஆலோசனைகளையும் தேவ சமூகத்திலே வைத்து, ஆண்டவரே, இதிலே எது உம்முடைய சித்தம் என்றும், இதிலே எது உம்முடைய சித்தம் அல்லவென்றும், எதை நான் செய்ய வேண்டும் என்றும், எதை நான் செய்யக்கூடாது என்றும், எதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், எதற்கு நான் கீழ்ப்படியக்கூடாது, எதற்கு நான் செவி சாய்க்க வேண்டும், எதற்கு நான் செவியை விளக்க வேண்டும் என்றும் நீர் எனக்கு தெரியப்படுத்தும், பரலோகத்தின் வெளிப்பாடை எனக்கு தெரியப்படுத்தும் என்று சொல்லி தேவர்களாகி நாம் நம்மை தேவ சமூகத்திலே முழுமையாய் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி அவர் நமக்கு தந்த அவருடைய வார்த்தைகளில் இருந்து, இந்த வேத எழுத்துக்களில் இருந்து நம்மோடு கூட பேசி தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தி பரலோகத்தின் வெளிப்பாடை நமக்கு தெரியப்படுத்தி நமக்கென தேவன் நியமித்த ஓட்டத்திலே தேவர்களாகி நம்மை பொறுமையோடு ஓட செய்து முடிவிலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்முடைய தேவன் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தரை மட்டுமே நம்பி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க நாம் நம்மை கர்த்தரை பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் கரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய